எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான புட்டு ரெசிபி தான் செய்ய போகிறாங்க. மணிப்புட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. இது நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா ரெசிபி மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்செடுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாவு ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு. அதனால் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு வறுத்த நைஸாக இருக்கிற அரிசி மாவு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. 2 கப்புனா அப்ராக்சிமேட் ஒரு 400 கிராம் இருக்கும். 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம இப்போ செய்யறது. ஸோ அதில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு கொதிக்க வச்சா உப்பு தண்ணி தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் தான் மாவு பிசையணும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் நிறைய ரெசிபியில் நம்ம காமிச்சிருக்கு. அதனால் நான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சு தர்றேன். 2 கப்பு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 1.5 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் கொதிக்கிற தண்ணி தேவைப்படுது. நீங்கள் அது எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் சப்பாத்தி மாவெல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இடியப்பத்தோட பத்திரியோட மாவு தான் மணிப்புட்டுக்காக நம்ம எடுத்துருக்கு. சாதாரணமான சாஃப்டாக இருக்கிற புட்டு செய்யும்போது அந்த அரிசி மாவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ரெசிபி எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியலன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கிற ப்ராசஸ். அது குட்டி குட்டியாக இருக்கிற போலாக இது மாற்றணும். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கும் இது மாதிரி வீட்டில் ஒரு வேலையுமே இல்லாமல் நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிற இந்த மாதிரி யாராவது இருந்துச்சுன்னா அவங்களே பிடிச்சிக்கோங்க. கையில் நல்லா கழுகி விட்டதுக்கப்புறம் உட்கார வச்சு இந்த மாவு கொடுத்துருங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்க அது முடிச்சு கொடுப்பாங்க. நான் இப்போ அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லா மாவுமே குட்டி குட்டியாக போலாக மாற்றிருக்கு. இது இப்போ கேமரையில் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய போலாக தெரியுது. ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக இல்லை, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சின்னதாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இது டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி தான் எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக செஞ்செடுப்பாங்க. அடுத்தது நம்ம சாதாரணமாக புட்டு எப்படி செய்கிறீங்களோ அப்படியே இது வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டு குட்டி எடுத்துக்கோங்க. முதல்ல தேங்காய். இதுக்கு முன்னாடி செஞ்ச புட்டுக்கள் நம்ம நிறைய தேங்காய் ஆட் பண்ணியிருந்தேங்க. அந்த அளவுக்கு இதுக்கு வேண்டியதில்லை. ஆவி ஏறதுக்கு மட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் முதல்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பால். இந்த பால் நீங்கள் ஆட் பண்ணும்போது நான் இப்போ 3 பீஸாக தான் இந்த புட்டு கட் பண்ணி எடுக்கிறேன். அதனால் அந்த அளவு பார்த்துட்டு கொஞ்சம் பால்ஸ் போட்டு அதுக்கு மேலே அந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இந்த அரிசி மாவோட பால் போட்டு தான் ரெடி பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு ஒரு பீஸாக வேணுன்னா இடையில தேங்காய் போட வேண்டியதில்லை. 2 பீஸாக வேணுன்னா பாதி போட்டதுக்கப்புறம் பாதி தேங்காய் போட்டு மறுபடியும் பால்ஸ் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் போடுறது தான் நல்லாயிருக்கும். அப்போ பால்ஸ் எதுவுமே உடையாமல் கிடைக்கும். ஸ்பூனில் எடுத்துருச்சுன்னா அது கொஞ்சம் அந்த ஷேப்பு போகிற மாதிரி இருக்குது. அந்த குட்டியில் ஃபுல்லாக பால் போட்டு மேலே கொஞ்சம் தேங்காயும் வச்சு நம்ம இப்போ இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வைக்கிற டைமில் நான் இப்போ புட்டு குட்டி தான் வச்சுருக்கேன். குக்கருக்கு மேலே டைரெக்டாக வைக்கிற குட்டியில் இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கு. இந்த புட்டு குட்டி அம்மா வீட்டில் இருக்கிற ரொம்ப பழைய ஒரு புட்டு குட்டி. இதோட ஹேண்டில் எல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் இதை தான் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஆவி ஏறி இது எல்லாருமே கேட்டாங்க, அந்த புட்டு குட்டியில் எப்படி ஆவி வருது அப்படின்ட்டு. அது கூட நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிக்கும் போது ஆவி ஏறி மேலே இந்த குழல் வழி மேலே ஆவி இதே மாதிரி வர ஆரம்பிக்கும். ஆவி வந்ததுக்கப்புறம் சாதாரணமான புட்டாக இருந்தால் 1 நிமிஷம் வச்சா போதும், வெந்துடும். ஆனால் இது மணிப்புட்டு ஒரு 4 to 5 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மணிப்புட்டு ரெடியாக இருக்குது. இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச எந்த காரமாக இருக்கிற குழம்பும் சூப்பராக மேட்ச் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு சிரட்டை புட்டு நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. சிரட்டை இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டில் இருக்கிற அதே மாதிரி இருக்கிற மோல்டு, புட்டோட மோல்டு மார்க்கெட்டில் வாங்குறது கிடைக்கும். அதிலும் இதே மாதிரி ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கு. இது இல்லை அப்படின்னா பெரிய சிரட்டையிட பெரிய கண் இருக்குது இல்லைங்களா, கண் பெரிய ஆட்டை பண்ணி குக்கரோட அந்த நோபுக்கு மேலே வச்சுட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
அது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் காமிச்சிருந்தேன், புட்டோட எபிசோடில். இதோட பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்கிறது பாருங்கள். சூடு புட்டுக்கு கூட நெய் ஊற்றி, கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் ஊற்றி, கொஞ்சமாக சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் காரமாக இருக்கிற, கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற குழம்பும் இதுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. நம்ம புது சேனல் கேரளா சமையல் வ்ளாக்ஸ் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.